ரிப்பேர் ஆன ஒரு பழைய இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட போர்டு மட்டும் மாற்றி திருப்பியும் ரீயூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த இன்வெர்ட்டருக்கு பழைய கனெக்ஷன் ஃபுல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயர் கட் பண்ணல. பிகாஸ் அதெல்லாம் நான் திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த போர்டை ஃபுல்லாக நான் கழட்டி எடுத்துடுறேன். இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் இஷ்யூவும் பேட்டரி லோ இஷ்யூவும் காமிச்சிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெமரி ஐசி தான் போயிருக்கும். மெமரி ஐசி போயிருந்தால் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மட்டும் தான் நம்ம மாற்ற முடியும். இன்வெர்ட்டர்லாம் உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அந்த பழைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து போர்டு மட்டும் மாற்றிக்கோங்க. அவங்க மாற்றி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 1800 அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பழைய இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அப்படி இருந்தால் அந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். 3 கெப்பாசிட்டர் கம்பேர் பண்ணும்போது அந்த ரைட் சைடு கார்னரில் இருக்கிற கெப்பாசிட்டர் மட்டும் நல்லா உப்பி இருக்குது. பழைய இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனல், இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் இந்த ஃபேனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் சாக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டுமே காப்பர் வைண்டிங்கில் எடுத்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனலு, இந்த ஒயரு, அந்த ஃபேனு, சாக்கெட்டு அதெல்லாம் சேர்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000க்கு மேலே தான் வரும். ஸோ மேக்ஸிமம் பழைய இன்வெர்ட்டர்லாம் தூக்கி போடாதீங்க. மேக்ஸிமம் போர்டு மாற்ற பாருங்கள். ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆனு, பேட்டரி ஆனு, ஓவர்லோடு அந்த எல்இடிஸ்லாம் இருக்கும். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் புதுசாக வாங்கின சைன் வேவ் இன்வெர்ட்டர் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெர்ட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக தான் இருக்கும். செட்டிங்ஸ் மட்டும் நம்ம மாற்றணும். இதை பற்றின ஒரு விரிவான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சைன் வேவ் இன்வெர்ட்டர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன, அவன் டிஸ்பிளே கொடுத்துருப்பான். நம்மளுமே இதில் காலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். என்ன அளவுக்கு வாட்ஸ் வேணும், எந்த அளவுக்கு வோல்டேஜ் வேணும்ன்ட்டு. அது இல்லாமல் அவனே அந்த ஒயரிங்ஸ் கொடுத்துருப்பான். போர்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக காம்பேக்டாக தான் இருக்கும். இது டிஸ்பிளே கூட கொடுத்துருக்கான். அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம காலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த இன்வெர்ட்டர் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீட் பண்ணணும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அந்த 4 கரண்டில் ஒரு ஓலை மட்டும் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். மற்ற ஹோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்சில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்தெந்த ஹோல்ஸ் வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 3 ஹோல்ஸ்லையும் எம்சில் அப்ளை பண்ணி அதில் வந்து நான் சீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த போர்டுக்கு 4 கார்னர் இருக்குது. அந்த ஒரு கார்னர் மட்டும் நான் ஒரு ஹோல் மேட்ச் ஆகுது. மற்ற 3 ஹோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்சில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். எம்சில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த போர்டை வந்து ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரூவை மட்டும் போட்டு வச்சுக்கணும். அதை வந்து நல்லா காய விடணும். இன்வெர்ட்டரில் வந்து டிஸ்பிளேக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்டார்ட் எடுத்துகிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த எல்இடியும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் ஆன் ஆஃப்க்கும் ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இன்வெர்ட்டரில் வந்து இண்டிகேஷன்ஸ் லைட்ஸ் இருக்கும். மெயின்ஸ் ஆனு, பேட்டரி ஆனு, ஓவர்லோடுன்ட்டு. அந்த எல்இடி வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு பேக் சைடில் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையே நான் கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 12 வோல்ட்ஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும், அதுக்கப்புறம் பேட்டரியோட பாசிட்டிவ் இந்த இடத்துலையும் கொடுத்துக்கணும். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஃபேன் எழுதிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஃபேனை வந்து அதுலேயே கொடுத்துக்க போகிறோம். ப்ராப்பராக எல்லா கனெக்ஷனும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்வெர்ட்டர் வந்து நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேட்டரி வந்து சிம்பிளாக தான் யூஸ் பண்ண போகிறேன். 15Ah பேட்டரி, அதாவது லைஃப் பாய் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டரியை சீரியஸாக கொண்டு வந்துட்டு 12 வோல்டேஜ் 15Ah கெப்பாசிட்டியில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேட்டரி வீடியோவும் எப்படி அசம்பிள் பண்ணலான்றதை பற்றி ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பேட்டரி கனெக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மெயின்ஸ் ஆன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆனும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜும் நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூபிஎஸ் வந்து ஆன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் 300 வாட்ஸ் போதும்னு நான் செட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 1100 வாட்ஸ் வரையும் செட் பண்ணலாம். பிகாஸ் நான் பேட்டரியோட லோடு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் 300 வாட்ஸ் மட்டும் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.